வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி 30 நாளைக்கு 30 வகையான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைன்னா கவலையே வேண்டாங்க, பூண்டு மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த பூண்டை வச்சு எப்படி ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு காயட்டணும். நல்ல எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த குழம்புக்கு நீளமாக தான் கட் பண்ணியிருக்கணும், பொடியை கட் பண்ணக்கூடாது. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி, நார்மல் தக்காளி ஒன்று எடுத்து அதுவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீல வாக்கில் கட் பண்ணி நீங்கள் வதக்கி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இதில் ஒரு தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு இது அரைச்சிட்டு வந்துடுவோங்க. லைட்டாக தண்ணி வேணும்னா சேர்த்து கூட நீங்கள் அரைங்க. இப்போ அரைச்சாச்சு, விழுது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா மையாக அரைஞ்சிருக்கு. இப்போ இதை வச்சுட்டு அடுத்தது புளி எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து சுட தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின வானல்லே ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி காயட்டோன்னு 1 ஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ இது வெடிக்குதுங்க. இப்போ அரை கப்பு பூண்டு எடுத்து உரித்து அதை தட்டி வச்சுருக்கேன். லைட்டாக தட்டணுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப செவரக்கூடாது. லைட்டாக செவந்ததும் இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த நல்லெண்ணெய்ன்றதுனால கொஞ்சம் நுரைச்சி வரும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஏன்னா நல்லா வதங்கணும் இல்லையா, அதனால் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ ஒரு தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி அதையும் இதோட சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கை விடாமல் வதக்கி விட்டுக்கலாங்க. அடி பிடிக்கக்கூடாத வதக்கிக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா இந்த நல்லெண்ணெயிலே வதங்கும் போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு ஒரு முறை செய்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த குழம்பை செய்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு ஃபில்டரில் வச்சு வடிகட்டிக்கலாம். நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம். உங்களை காட்டுறதுக்காக நான் இப்போ வடிகட்டிகிட்ருக்கேன். அதில் லைட்டாக திப்பி இருக்கும் பாருங்கள், அந்த திப்பியை எடுத்து ஓரம் போட்டுடலாம். இப்போ இருக்கிற புளியுமே வடிகட்டியாச்சுங்க. வடிகட்டி அந்த திப்பியெல்லாம் எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவை, குழம்பு அதிகம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தான் நான் இப்போ சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லாவே வெந்து வாசமாக இருக்குது. இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்து அதையும் கிண்டி விட்டு கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா இன்னும் நல்லா சுண்டி வந்துடுங்க. இப்போ அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு கூட அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதித்து வந்திருக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் வெல்லம் சேர்த்துக்குங்க. கலக்கி விட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அதில் நிறைய பூண்டோடு இருக்குது பாருங்கள். இந்த பூண்டும் சேர்த்து செய்கிறதுனால குழம்பும் வாசமாக இருக்குங்க. இந்த பூண்டு குழம்பு அடிக்கடி எடுக்கும்போது வாயு தொல்லை இருக்காது, கெட்ட கொழுப்பு சேராத பார்த்துக்குங்க. நீங்களுமே இதே மெஷர்மெண்ட்டோட இந்த பூண்டு குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.